சிஸ்டர், உடனே இந்த குழந்தைக்கு எல்லா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். எம்ஆர்ஐ எடுத்தாகணும். கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே டாக்டர். டாக்டர், என்னாச்சு? ஏன் தமிழால பேச முடியல? ப்ளீஸ் டாக்டர், என்னாச்சுன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் எடுத்து முடிக்கட்டும். எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் தெளிவா சொல்ல முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், இதுக்கு வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லையா? இங்க பாருங்க, இப்ப இருக்கிற மெடிக்கல் வேர்ல்டுல எல்லா வியாதிக்குமே மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன், அவ்வளவுதான். இந்த குழந்தையோட நல்ல நேரம். இது சம்பந்தமான ஒரு ஃபாரின் டாக்டர் நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அவர்கிட்ட நான் இப்பவே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். அவர் வந்து நாளைக்கு இந்த குழந்தைய பார்க்கட்டும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. குழந்தைக்கு சைக்கலாஜிக்கலா இப்ப நீங்க 2 பேரும் தான் பெரிய சப்போர்ட். அவளை நல்லா சாப்பிட வச்சு தூங்க வைங்க. நல்ல தூக்கம் நிறைய வியாதிக்கு மருந்தா இருந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த குழந்தைகிட்ட இனி இவ்ளோ ஷாக்கா நடந்துக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குழந்தை வளர்றதே பெரிய தப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோம். குட். இன்னும் சில பேசிக் எக்ஸாமினேஷன்லாம் இருக்கு. அது முடிஞ்சதும் நீங்க எப்ப கிளம்பலான்னு நானே சொல்றேன். அக்கா, நீ எப்பக்கா என்கிட்ட பேசுவ? பாட்டி, அக்கா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? ஆதித்யா, அக்கா நம்ம எல்லாருக்கிட்டையுமே சீக்கிரமா பேசுவா. தமிழ், உனக்கு ஒன்றும் இல்லடா தங்கோ. நீ ரொம்ப அழுதல்ல, அதனால தொண்டை கட்டி போயிருக்கோம். நீ சீக்கிரமாவே பேசிடுவ, சரியா? அட போங்க பாட்டி, நம்ம தமிழாவது பேசாம இருக்கிறதாவது. தமிழெல்லாம் பேசாம இருக்க முடியாது இல்ல தமிழே? பாரதி, டாக்டர் வர சொன்னாங்கன்னு தம்பியும் நீயும் போனீங்களே, அவர் என்ன சொன்னாரு? அழாதம்மா, நானும் அழல. உன்னை இவ்ளோ தைரியமான பொண்ணா பாக்கிறதுக்கு அம்மாக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் சின்ன வயசுல இருந்து இந்த அம்மாக்கு நீ தாண்டி துணையா இருக்க. உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். நீ பழையபடி சந்தோஷமா என் கூட பேசி சண்டை போட்டு ஜாலியா விளையாடதான் போற. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தமிழ். எப்பவும் கூடவே தான் இருப்பேன். பாரதி, அப்படின்னா அந்த ஃபாரின்ல இருந்து வர டாக்டர் நம்ம தமிழை பார்த்தா
தமிழுக்கு சீக்கிரம் சரியாயிடும்னு சொன்னாரா? ஆமா பாட்டி. பரவாயில்ல நீ, ஒரு கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. கரெக்டா இந்த டைம்ல டாக்டர் இங்க வர்றது நல்ல விஷயம் தானே? சார், இதுல பாப்பாக்கு இன்னைக்கும் நாளைக்கும் கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் இருக்கு. நீங்க குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். தேங்க்ஸ் சிஸ்டர். பாரதி, நீங்க தமிழை பத்திரமா கூட்டிட்டு போங்க. நான் போய் ஃபார்மசியில் மெடிசன் வாங்கிட்டு டாக்டரை பார்த்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஓ ஆசை அருமை பொண்ணுக்கு பேச்சே வராம போயிடுச்சாமே. இப்போ ஏதோ வெறும் பே 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 பேன்னு சொல்றாளாமே. பாரதி, என்ன ரொம்ப கோவம் வருதா? போன் அப்படியே கட் பண்ணிடலான்னு யோசிச்சிருப்பியே. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொல்றத ஒண்ணு விடாம கேட்கணும். இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ கூட சொன்னியே இப்பெல்லாம் தெய்வம் சீக்கிரமா தண்டனை கொடுக்கும்னு. அப்பப்போ நல்ல வீரமான டயலாக் எல்லாம் விடுவியே. அப்படிதான் தப்பு பண்ண உன் பொண்ணுக்கு கடவுள் சீக்கிரமா கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு. பின்ன பணத்தை திருடிட்டு திருடவே இல்லைன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா அவ பண்ணது பொய்யாயிடுமா? அதனாலதான் கடவுள் பொசுக்குன்னு தண்டனையை வாரி வழங்கிட்டாரு. அந்த வாயாடிக்கு இப்ப பேச முடியாமலே போயிடுச்சு பாத்தியா? என்ன பாரதி, நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பியே. இப்போ என்னப்பா இவ்ளோ அமைதியா இருக்க? என்ன பேசுறதுன்னு தெரியலையா? தெரியாது, தெரியவும் கூடாது. உனக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன், கேக்குறியா? குழந்தைங்கள நல்லது கெட்டது சொல்லி வளர்த்திருக்கணும். ஆனா உன்னோட திருட்டு புத்தியை சொல்லி கொடுத்து வளர்த்தனா உன் பொண்ணுக்கும் அதே புத்தி வந்து கடைசியில இப்படி போய் ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு வராம ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய நிலைமை தான் வரும். அப்புறம் இன்னொரு அட்வைஸ், உன்னோட சின்ன பையனையும் பத்திரமா பாத்துக்கோ. ஏன்னா இதுங்க ரெண்டையும் ட்ரம்ப் கார்டா வச்சுதானே ஆதிக்கும் எனக்கும் நடுவுல ஒரு பெரிய கேமே ஆடிக்கிட்டு இருக்க. இனிமே அந்த கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணாம உன் பசங்களை நல்ல வழியா பாத்துக்கிற வழிய பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் பசங்களுக்கும் நல்லது. இல்லனா இப்படிதான் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். சரி சரி, உனக்கு நிறைய வேலை இருக்கும். போ நீ போய் அதை பாரு. வச்சுட்டுமா? பாய்.